அம்மா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. உன்னை நினைச்சுதான் ஒவ்வொரு நாளும் மனசு கம்பிட்டு கவலையா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஆ இருக்கேம்மா. சாப்பிட்டேன், இப்போதான் சாப்பிட்டேன். இந்த வேலை கிளம்பிட்டேன். நேத்தெல்லாம் உனக்கும் ஃபோன் அடித்தேன், ராணிக்கும் ஃபோன் அடித்தேன், ஒருத்தரும் ஃபோன் எடுக்கல. எல்லாரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதுவாப்பா, நேற்று நேரமா சாப்பிட்டு படுத்துட்டோயா, உடம்புல அலுப்பா இருக்குன்னு. ஏம்மா வேலைக்கு எதுவும் போனீங்களா? நான் தான் வேலைக்கெல்லாம் எதுவும் போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் சம்பாதிக்கிறது போது நீங்களாம் வீட்டோட இருங்கன்னு சொன்னேன்ல. ஐயோ, வேலைக்கெல்லாம் ஒன்றும் போலப்பா, வீட்டில தான் இருந்தோம். மா உண்மையை சொல்லுங்கம்மா. நான் இல்லைனாலும் வேலைக்கு போறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஐயோ இல்லையா, நீ சொன்னது நான் வேலைக்கு போவேனா? அதெல்லாம் ஒன்றும் போகலப்பா. இருங்க நான் ராணிக்கு பொண்ணு போட்டு கேட்குறேன், என்னன்னு ராணி சொல்லும். அது சரி, மாப்பிள்ளையும் இன்னைக்கு தங்கச்சியும் வராங்களாமா? சாப்பாடுலாம் ஆக்கிட்டீங்களா? எல்லாம் ஆக்கியாச்சியா. இப்பதான் கேசரி கிண்டிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோன்னு போன் அடிச்சு சொன்னாங்க. சரிம்மா வந்தாங்கன்னா நல்லா ஆக்கி கொடுங்கம்மா. அந்த மாப்பிள்ளைன்னா ரொம்ப நல்ல பையம்மா. அதெல்லாம் நீ சொல்லணுமா? அதெல்லாம் நல்லா செஞ்சு வச்சிருக்கீங்க. ஏம்மா காசு பத்தலைனாலும் கடன் வாங்கி எல்லாம் பண்ணுங்க சரியா? நான் சம்பளம் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். சரிப்பா, எல்லாம் நாங்க பண்ணிட்டோம். மீனெல்லாம் எடுத்தீங்களாமா? முட்டையெல்லாம் வாங்கி அவிச்சிங்களாமா? இந்த நாட்டுக்கோழி வாங்கினையா, நாட்டுக்கோழி வாங்கிட்டு குழம்பு வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிராய்லர் கோழியை வாங்கி பொரிச்சிட்டு கொஞ்சோண்டு இந்த கிரேவி மாதிரி செஞ்சு வச்சிருக்கியா. ஏம்மா மீன் மட்டன்லாம் வாங்கியிருக்கலாம்மா? உனக்கே தெரியும்பா, நீ ஏன் இருந்துச்சுன்னா போய் டவுன்ல வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வருவேன். இங்க யாருக்கு வண்டி ஓட்ட தெரியும், யாரு போவா? அதான்ப்பா இருக்கிறத செய்வோன்னு சொல்லி செஞ்சு வச்சிருக்கேன். ஷோ பேசாட்டுக்கு தம்பிகிட்ட சொன்னீங்கன்னா கூட தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான்ல. இல்லப்பா, அவங்களே வேலைக்கு போவாங்க. அந்த நேரத்தில் போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இல்லாமல் உங்கள் சித்திக்காரி விட்டுருவாளா? சண்டைக்கு வந்துட மாட்டாளா? உன் வீட்டு பிள்ளைக்கு ஆக்கி கொடுக்கறதுக்கு என் பிள்ளை பொழப்ப எடுத்துட்டு போகணுமான்னு சண்டைக்கு வந்துடுவாயா? அதனால நான் வேணான்னு சொல்லிவிட்டேன். நம்மளே எதுவும் செஞ்சுக்குவோம், இருக்கிறத செஞ்சு போடுவோம். வேற என்ன பண்ண முடியும்? இதுவே 1 கிலோ 500 ரூபான்னு சொல்லிவிட்டாங்க. ஐயா இல்லம்மா, விருந்துக்கு வரவங்களுக்கு நல்லா நிறக்க செஞ்சு கொடுக்கணும்ல. இல்லப்பா, வந்து 3 நாளைக்கு இருந்துட்டு போற மாதிரி தான் வராங்களாமா. இன்னைக்கு ஒரே நாள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலன்னா என்ன? 2 நாள் இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சு கொடுத்துட்றேன். போதுமா? சரிம்மா. அப்புறம் அந்த சிம்ரன் அத்தாச்சிட்ட சொன்னீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அவிச்சு எல்லாம் கொடுங்க சரியா? சரிடா, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் சரியா? அம்மா அப்புறம் உமா வீட்டில் மாப்பிள்ளை கிட்ட வீட்டில் போய் பேச சொன்னேனே, என்னாச்சுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இனி எல்லாம் ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டிய. அப்படியா? நம்ம உமா கெட்டிக்காரி இல்ல. அவ ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு தான் இத்தனை நாள் எல்லாம் தட்டு போயிருக்கா என்னவோமா. அதுவும் இல்லாம அவ வசதியா வாழ போறா. தலைவர் வீட்டு மருமவனா சும்மாவா? ஆமாண்டா, அவ ராசிக்காரி தான்டா. பேருன்னு சொன்னாங்களாமா? அது வந்துப்பா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையா, நான் அப்புறம் பேசவா? சரிம்மா. எனக்கு வேலைக்கு லேட் ஆகி போச்சு, நானும் வேலைக்கு போகணும். ராணிக்கிட்ட நேத்தும் பேசல, இன்னைக்கு காலையிலையும் பேசல. ராணி எதுவும் வந்தா போன் பண்ண சொல்லுங்கம்மா. சரிப்பா. இந்த மருமவ துணியெல்லாம் துவைச்சு போட்டுக்கிட்டு இருந்தா, துவைச்சிட்டு குளிச்சுட்டு வருவா, வந்தோடனே போன் பண்ண சொல்றேன் சரியா? நீ பத்திரமா வேலைக்கு போ. நேரத்துக்கு சாப்பிடாம இருக்காம சரியா? சரிம்மா. சரி வைக்கட்டுமா? சரிப்பா, சரி பாரு. நீ நேரத்துக்கு நானும் அங்கே இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். சரி மணி ஆகி போச்சு, வேலைக்கு போவோம். சரி நான் போய் வண்டியை விட்டுட்டு பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். அரவிந்த், அப்பா வெளியே போகும்போது அங்க வர இங்க வரேன்னு சொல்லக்கூடாது. கம்மனி இரு, அப்பா வண்டி எடுத்துட்டு வருவாரு, அப்புறம் போய்க்கலாம். விடு, என்ன ஏற்பா, நீ வண்டியில ஏறு, நம்ம போவோம். அம்மா போட்டுமா? இப்பதான் போட்டுமான்னு கேக்குற, இதுக்கு முன்னாடி கேட்டியா நீ? அதான் அப்பா கிட்ட கேட்டான்லமா, அப்புறம் என்ன? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, சீக்கிரமா வாங்க. டேய் தம்பி, சீக்கிரமா வாங்கடா, லேட் பண்ணிடாதீங்க சரியா? நல்ல நேரத்துக்குள்ள அங்க போகணும். சரிப்பா. சரிடி தங்கம், போயிட்டு வாங்க. அப்பா புடிச்சுக்கணும், சீட் பெல்ட் போட்டுக்கோ. பாய் பாய். பாத்தியம்மா, நம்மள கூட கழட்டி விட்டுவிட்டு அவங்க அப்பாவோட வண்டியில ஏறி போறத. ஆமாங்க மாமா. சரிம்மா, அவங்க போய் வண்டியை விட்டுட்டு பேசிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். எதுக்கு வெளியே நின்னுக்கிட்டு உள்ள வந்து உட்காருமா, வாமா. இல்ல மாமா,
இந்த வள்ளியக்கட்டை போயிட்டு நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா, அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு வா. ஐயோ ஐயோ, வண்டிய பாரு எப்படி வச்சிருக்கானு. ஏண்டா இதுக்கு தான் உனக்கு வண்டிய குடுக்குறதா? உடைச்சு வாயில போட்டுடுவ போல இருக்கே. இந்த வண்டி இங்க இருக்கும்போது பொத்தி பொத்தி வச்சிருப்பான். அம்மா, வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயோ, எங்க வண்டிய பத்தி எனக்கு தெரியாதா? இது என்னடா இங்கிட்டு நெளிச்சு வச்சிருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, இது எம்பட்டு பணம் போட்டு வாங்கி இருக்குது தெரியுமா? ராத்திரி பகலா என் பையன் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாங்கின வண்டியே இப்படி நெளிச்சு வச்சிருக்கியேடா. அம்மா, அதெல்லாம் ஏற்கனவே நெளிஞ்சிருச்சுங்க. ஏண்டா எனக்கு தெரியாதா? இந்த அங்கிட்டு பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு கிடக்குது, அங்கிட்டு என்ன சிவப்பு கலர்ல என்னமோ. ஐயோ ஆத்தி ஆத்தி ஆத்தி, இதுக்கு தான் நான் சொன்னேன் எவன் கையிலயும் வண்டியை கொடுக்காதடா, நம்ம ஓட்டுற மாதிரி வராதுன்னு சொன்னா கேக்குறானா இவன்? ஐயோ ஆண்டவனே. யாருப்பா இவங்க? யாரும் இல்ல, நீ நில்லுப்பா. ஓனர் இல்லையா? இந்த பையல எடுத்து போட்டு அடிக்கணும், அப்பதான் அவன் திருந்துவான். சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல. வாடகையிலையும் காசு ஆட்டைய போட்டுக்குவானுங்க, வண்டியையும் ஓட்டி நாசம் பண்ணி போடுவானுங்கன்னு நான் சொல்றேனே. நம்ம பேச்ச கேக்குறது இல்ல. ஏம்மா, என்னமாச்சு? எதுக்குமா கத்திட்டு கிடக்குற நீ? இங்க பாருடா, வண்டிய உடைச்சு வாயில போட்டு வச்சிருக்க. இதுக்கு தாண்டா நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே கிடந்தேன், எவன்கிட்டயும் வண்டியை கொடுக்காத, எவன்கிட்டயும் வண்டியை கொடுக்காதன்னு. கூலியும் கொடுத்துப்புட்டு இன்னைக்கு நம்ம வண்டியை நிறுத்தி வச்சிருக்கான்டா. ஏம்மா, அதெல்லாம் நெளிக்கலாம் இல்ல, அது டிசைன் அப்படித்தான். இவன் ஒருத்தன் கூறு கட்டவன், என்கிட்ட நல்லா இடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அது பம்பர் கிட்ட அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் கம்பெனி உள்ள போமா. ஏன் வாய மூடு, ஏன் வாய மூடு. காசு போட்டு கறியை ஆக்குறீங்க, பண்ணி தொலைங்க. உன்கிட்டயும் வாய திறக்க முடியாது, உன் பொண்டாட்டிக்கிட்டயும் வாய திறக்க முடியாது. உன்னை உள்ள போன்னு சொன்ன, உள்ள போ. வா உமாபதி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னாங்க, உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைப்போன்னு பார்த்தேன். எங்கப்பா, வேலை அதிகமா போச்சு, கொஞ்சம் வெளியே போக வேண்டியதுனால வைக்க முடியாம போச்சு. இருக்கட்டும்ண்ணே, இன்னைக்கு ஊருக்கு விருந்துக்கு போறோம். அங்க மாமியார் வீட்டில் வர சொல்லியிருக்காங்க. அதான் வண்டியை விட்டுட்டு பைக் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். தாராளமா எடுத்துட்டு போயா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏண்டா, சம்பாதிக்கிறீங்க தானே? அப்பன் மகன்னு எல்லாம் சம்பாதிக்கிறீங்க. ஒரு வண்டி கூட வாங்குறதுக்கு துப்பு இல்லையா உங்களுக்கு? ஓசையிலேயே நல்லா மங்களம் பாடுவீங்க. எவனாவது இழுச்சவன் இருந்தா. இந்த ராசாக்கிலேயே இழுச்சவன் ஒருத்தன் பெத்து வச்சிருக்கிறான். அவன் தலையில போய் நல்லா மிளகா அரைக்கலான்னு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கவனம் உள்ள போமா. ஐயோ, நம்ம தான் அடக்குவான். ஏண்டா அந்த வண்டியே நிறுத்தி வச்சிருக்கிறான். வண்டி புதுசாட்ட இருந்துச்சு, இப்ப பாரு எந்த லட்சணத்துல வச்சிருக்கான்னு. இதுல வேற நீ வண்டியை வேற குடுக்குறியா? எங்கிட்ட உடைச்சு கடிச்சு புட்டா நம்ம தான் செலவு பண்ணிக்கிட்டு கிடக்கணும். அவனுக்கு என்ன, அவன் ஓசையில ஓட்டிட்டு போயிருவான். இப்ப நீ போறியா இல்லையான்னு சொன்னேன். அப்ப நாளைக்கு பின்ன நீ இந்த வண்டியை ஓட்டுறியா சொல்லு. நான் வேணா என் பொழப்பு 2 லட்சம் ரூபாய் பொழப்ப விட்டுவிட்டு இந்த வண்டியை ஓட்டுறேன், போதுமா? சொல்லு. வயசானாலே போதும், வாழன்னு கத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இதே சல்லதான். ரோட்ல ஒருத்தர் போக முடியல, வர முடியல, இழுத்து வம்பிழுத்துக்கிட்டு. வீட்டுல வேலை செய்ய வெட்டி எதுவும் இல்ல, சும்மா இருக்கிறோம், என்ன பண்றது? எதையாவது ஒரு இழுத்து போட்டு கத்திக்கிட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும்னு. உமாபதி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதியா, உனக்கே தெரியும் அது எப்ப பார்த்தாலும் அப்படிதான் கத்திக்கிட்டு கிடக்கும். நீ பைக் எடுத்துட்டு போ, சரியா? இல்லனே, பரவாயில்ல, நான் பஸ்லேயே போய்க்கிறேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 3 நாள் ஆயிடும். அதுவும் இல்லாமல் அங்கே போய் தங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போவீங்க வருவீங்க வண்டி. நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு அது சிரமமாக இருக்கும். வேண்டானே, பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு வரோம். எங்க அம்மா சொன்னிச்சுன்றத நீ அதை பண்றியா? நம்பிக்கையானவன் நாணயமா இருக்க. இத்தனை நாள் வண்டி ஓட்டி 10 ரூபா கூட தனக்குன்னு எடுத்துக்காம மொத்தத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் கணக்கு பாப்பேன்னு இருக்கியா? அது கிடக்குது, வயசாகி போனாலே அப்படித்தான், புத்தி மழுங்கி போயிடும். நீ வண்டி எடுத்துட்டு போயா, போ. இல்ல இருக்கட்டும், சொன்னா கேளு, வண்டி எடுத்துட்டு போ. ஃபுல் டேங்க் பண்ணி நிறச்சு வச்சிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, வண்டி எடுத்துட்டு கிளம்பு. சரிங்க, 3 நாள்ல வந்துடுறேன் ஓனர். வந்துட்டு நான் ஓட்டிடுறேன். சரிப்பா, 3 நாளைக்கு மட்டும் நான் யாரையாவது வேலைக்கு போட்டுக்கிறேன், சரியா? நீ போயிட்டு வா. வா, வண்டியில போலாம். இதுதான் பையனா? ஆமாங்க ஓனர். சரியா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். எல்லாராலையும் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துட முடியாது. ஆனா நீ இந்த விஷயத்த பண்ணியிருக்க, இதுக்கோசரமே நீ நல்லா இருப்ப பாரு, இந்த குணத்துக்கும் இந்த இதுக்கும். போயிட்டு வாங்க, சரியா?
இந்த வாரத்துல வேணா நம்ம வீட்டுல விருந்து வைக்கிறோம், கண்டிப்பா வந்துடணும் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு. சரிங்க ஓனர். அங்கிளுக்கு பாய் சொல்லுப்பா. சரிடா தங்கம். இந்தா நேத்து மாப்பிளைக்கு எங்க விரிச்சு கொடுத்த நீ? உள்ள தம்பி ரூம்ல தான் விரிச்சு கொடுத்தேன். ஏன் என்ன ஏன் நான் ராத்திரி பாக்குறேன் தம்பி இங்க படுத்திருக்கிற அவரு ஹால்ல. இங்க படுத்திருந்தாரா? இல்லையேங்க, நான் உள்ளதானே விரிச்சு கொடுத்தேன். நான் பார்த்தேன் அப்படின்னா நான் பைத்தியக்காரனா? ஏன் தம்பி இங்க படுத்திருக்கீங்க? உள்ள வாங்க, உள்ள படுத்துக்கலாம்லப்பா அப்படின்னு. அங்க உள்ள பூட்டி இருக்கு, அதான் சரின்ட்டு நான் இங்கே படுத்துட்டேன்னு. அப்புறம் பார்த்தா அங்க பேரம் படுத்திருக்கான். சொல்ல வேண்டியதானே மாப்பிள்ள வந்திருக்காருன்னு. அவன் அங்கதானே ரூம்ல படுக்க சொன்னேன். ஐயோ எனக்கு தெரியாதுங்க. எதுக்கும் பாய் தலைவலி கூட எதுவுமே இல்லாம வெறும் சும்மா படுத்திருக்கா. அப்படி எனக்கே ரொம்ப சங்கட்டமா போச்சு. எப்ப யார் ரூமையாவது எழுப்பி பாத்திரம் எதுவும் கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். மச்சான் ரூமை தட்டினேன். அப்புறம் அவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க போல, எடுக்கல. சரி நான் அப்படியே படுத்துட்டேன்றாரு. கொஞ்சமாவது வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள என்ன எங்க படுத்திருக்காரு என்ன எதுன்னு பார்த்து எல்லாம் விரிச்சு கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு போய் உங்க வேலையை பாருங்க. என்ன நினைப்பாரு? நம்ம வீட்டுலன்னா நம்மள பார்க்க வைக்க ஆள் இருக்கு, இங்க யாரோ வீட்டுல மாதிரி நினைக்க மாட்டாரா? இன்னத்துக்கு நம்ம பிள்ளைக்கு தெரிஞ்சா நம்ம பிள்ளை சங்கடப்பட மாட்டாளா? சொல்லுங்க அத்தை. ஏமா நேத்து மாப்பிள்ளை இங்கதான் வெளியில படுத்திருந்தாராமா, இந்த ரூம்ல படுக்கட்டும் தானே நான் சொன்னேன். என்னமா இப்படி பழக்கம்? அவன்கிட்ட நீ சொன்னியா இல்லையா? அவனை உங்க ரூம்ல படுத்து வச்சுக்கோங்க நான் சொன்னேன் தானே. இல்லத்த, நான் அவனை அங்கதான் படுனேன். அவன் தான் எப்பயும் போற ஞாபகத்துல அங்க போய் இருப்பான் போல இருக்கு. அதுவும் அவன் லேட்டா தானே வந்தான். ஷோ ஆண்டவனே, அவன்கிட்ட சொல்லுங்க. யாராவது வந்திருந்தா எப்படி நடந்துக்கணும், யாரும் இல்லைன்னா எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 ரூம் இருக்குன்னா அந்த 2 ரூம்ல உங்களுக்கு ஒரு ரூம், அந்த பிள்ளைக்கு ஒரு ரூம்னு தான் நாங்க பார்த்து கட்டி இருக்குது. நீங்களே எல்லாத்துலயும் படுத்துக்கிட்டீங்கன்னா வரவர் எங்க படுப்பாரு? ஒரு கண்ணுல உங்க சுண்ணாம்பியும் ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்கிறதா அவங்களோட எண்ணம். அவங்க வரலன்னா நம்மள தாங்க வேண்டியது, நம்மள ஒரு மாதிரி பண்ண வேண்டியது. ஒன்னும் நான் சொல்றதுக்கு இல்ல. நீயும் ஒரு பெரிய ஆளு, எங்களுக்கு அப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை பார்க்க போறது வைக்க போறது. கொஞ்சமாவது யோசிச்சு நடந்துக்க. நீ ஏன் ஒரு பிள்ளைய பெற்றிருந்தாலும் நாளைக்கு மருமகன் வந்து இப்படி இருந்தாருன்னா என்ன நினைப்பாரு? ஐயோ அத்தை போதும் அத்தை, என்னாலே முடியல, ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு திரியுறீங்க. இப்ப என் பையன் அங்க படுத்தது தப்பு அப்படிதானே? இனிமே நாங்க 2 பேரும் ரோட்ல போய் படுத்துக்கிறோம், போதுமா? ஏய் கேரே, ஏன் மல்லிகா பாத்தீங்களா அவளுக்கு திமிர? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், எப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு போறா பாத்தீங்களா? யாரு நான் உன்கிட்ட கத்துனா நீ அந்த பொண்ணு கிட்ட பொறுமையா பேசியிருக்கணும். நீ வாழ் வாங்க கத்தவ அந்த பொண்ணு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போகுது. இல்லங்க, நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் வந்ததுல இருந்து இப்ப முகர கட்டையில ஈ ஆட மாட்டேங்குது. ஏதோ அவங்களே கஷ்டம்னு வந்திருக்காங்க. கஷ்டத்துல வந்தவங்களுக்கு நம்ம தான் பார்க்கணும் வைக்கணும்னு செஞ்சணும்னா மூஞ்சி 7 முழத்துக்கு நீட்டிக்கிறா. இவங்க வீட்ல இருந்து யார் வந்தாலும் நம்ம என்ன செய்யறோம் தானே? செய்யாம இருந்தோமா? சொல்லுங்க பாப்போம். எல்லாம் செய்யறோம், அப்படி இருந்து இப்படி மூஞ்சி நீட்டிக்கிட்டு போறா. எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. யானைக்கு அடிச இருக்குன்னா எறும்புக்கு கொண்டாட்டமாமா, அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க கொஞ்சம் இறங்கி போயிட்டாங்கன்னோனையும் எல்லாம் தலை நிமிந்து தான் ஆடுறாங்க. சாமி, என்னடா இது? யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சுத்தி சுத்தி பார்த்தா யாருமே இல்லையே. ஏய் சாமி. என்னடா இது? கூப்பிடுறாங்க, பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. யாரு யார் இருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்களா? ஏங்க யாருங்க நீங்க? வெளியே வாங்க. வெளியெல்லாம் வர முடியாது, கண்டுபிடிச்சுக்கோ. இங்க பாருங்க, ஒழுங்க மரியாதையா தோட்டத்துல இருந்து வெளியே போயிருங்க. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது உரிச்சு போடுவாங்க கட்டி வச்சு. பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, சரியா? ஒழுங்கா ஓடிருங்க. ஓட முடியாது. நீ என்ன பண்ணுவ? யார் இந்த பொண்ணு திமிர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கு? ஏமா யாருமா? இப்ப வெளியே வரீங்களா இல்லையா? வர முடியாது. நீ என்ன பண்ணுவ? அப்படியா? இங்க பாருங்க, நானா கண்டுபிடிச்சேன்னு வைங்க, அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். என்னை பத்தி இன்னும் சரியா தெரியல, கட்டி வச்சு உரிச்சு போடுவேன் சொல்லிட்டேன். அப்படியா? வெளியே வந்துட்டேன். நீ என்ன பண்ணுவ? ஏ லூசு, நீயா? ஐயோ ஐயோ சாரிப்பா, நான் வேணும்னு பண்ணல, அப்படியே டச் ஆயிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பாசனா இருக்கு போல இருக்கு, ஆனா கால் வலிக்கிடுச்சு. சாரி, எந்திரிச்சு வா. ஐயோ எந்திரிக்க முடியல. ஏய் நீ இழுக்கிற, நீ என்னையும் இழுக்கிற பாரு. குளறுது ஒரு விரல் குளறுது காதல் உறவாடி. வந்துட்டீங்களாடா? என்ன இன்ன வரைக்கும்? அது ஒண்ணும் இல்லப்பா, ஓனர் இருந்தாரா, பேசிட்டு இருந்தோம். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, விருந்து வைக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அதான் நேரம் ஆயிடுச்சு. நல்ல நேரத்துல போகணும்னு சொன்னேன்ல, பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்க. இல்லப்பா, அப்புறம் ஓனர் பேசிட்டு இருக்கும் போது நம்ம பாட்டுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர முடியுமா? சரியா எம்மடி மருமவளே, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணுமா? போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, சரிங்களா? சரிங்க மாமா, நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க.
சரிம்மா, இத்தனை நாள் மருமவ இருக்கவும் மருமவ கையால சாப்பிட்டாச்சு. இனிமே மருமவ இல்லாம இனி நம்மளே சமைச்சு சாப்பிடணும்னா சங்கட்டம் தான். அப்ப நீங்களும் வாங்க தாத்தா, எல்லாமே ஜாலியா போயிட்டு வரலாம். அங்க நிறைய இடம் இருக்கு தெரியுமா, சுத்தி காட்டுது. அப்புறம் நான் படிச்சதெல்லாம் அங்க இருக்குது. பால்வாடிக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போறேன். சரிடா தங்கம், நீங்க கூட்டிட்டு போங்கடி தங்கம். இந்த தடவை நீங்க போங்க, அடுத்த தடவை நம்ம போவோம். சரிங்க தாத்தா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னங்க, மாமாவுக்கு கை செலவுக்கு காசு எதுவும் கொடுத்துட்டு வருதா? அப்பா, செலவுக்கு காசுப்பா? அட, என்கிட்ட எல்லாம் இருக்குது. நான் என்ன வேலைக்கு போகாம வீட்லயா இருக்க போறேன்? நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. மாமா என்ன மாமா பண்ணுவீங்க செலவுக்கு? நான் வேணா எடுத்து வந்துட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீங்க போயிட்டு வந்தா மட்டும் போதும். நீங்க போயிட்டு வாங்க. இங்கே நின்று பேசி பேசி போறதுக்குள்ள அம்புட்டு தான். சரிப்பா, பார்த்து பத்திரமா போகணும். வண்டியை ஸ்லோவா போகணும், ஓரமா ஓட்டிட்டு போகணும். சரியா? தூக்கம் எது வரமாச்சுன்னா ஓரமா நின்று மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு கூட்டிட்டு போங்க. அப்புறம் போகும்போது அவங்களுக்கு வெறும் கையோட போவேணாம், எல்லாத்துக்கும் தீனி வாங்கிட்டு போங்க. சரியா? வீட்லயும் ஒரு புள்ள இருக்குது. சரிங்கப்பா. நீ பாட்டுக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு ஓடி வராதீங்க, இருந்துட்டு வாங்க. சரியா? சரிப்பா, சரி, போயிட்டு வரோம். அழாதப்பா, அழாத. இல்ல, இது ரொம்ப பெரிய தப்பு. இப்ப நான் என்ன மூஞ்சி வச்சுட்டு என் வீட்டுக்கு போவேன்? எல்லாமே போச்சு. இப்ப என்ன? இங்க பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது. யாரும் நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறது இல்ல. நீ எப்படி அழுதுட்டு இருக்க? அல்லாதம்மா. ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. ஐயோ ஆண்டவனே, இப்ப நான் எப்படி என் குடும்பத்தை பார்க்க போறேன்னு தெரியல. போச்சு, எல்லாமே போச்சு. ஒரு பொண்ணு எதை இழக்க கூடாதுன்னு ஒரு நிமிஷம் போச்சு. இங்க பாரு, நம்ம 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம், இல்லைன்னு சொல்லல. நம்ம வீட்லயே இப்போதான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல. கூடிய சீக்கிரத்துல நம்ம கல்யாணம் ஆயிடும். எதுவும் பிரச்சனை இல்லை. இதை பத்தி யோசிக்காது. சரியா? நீ எதுவும் நடக்காத மாதிரி வீட்டுக்கு போய்க்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், வேற யாரும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன். சரியா? இது சத்தியம், புரிஞ்சுக்கோ. இல்ல, அவ்வளவுதான். என்னையெல்லாம் போக முடியாது. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எப்படி என் குடும்பத்தை பார்க்க போறேன்னு தெரியல. ஐயோ 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 ஐயோ, போச்சு போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இங்க பாரு, இது தோட்டம் வேற, யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க. சரியா? இங்க நடந்தது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கம்முனு இரு. நீயே அழுது காட்டி கொடுத்துறாத. சரியா? இங்க பாரு, உன் மேல நான் அடிச்சு சொல்றேன். சரியா? உன்னை தவிர வேற யாரையும் நான் வாழ்க்கையில நினைக்கவும் மாட்டேன். இதுக்கப்புறம் யாரையும் நினைச்சும் வாழ்க்கையை வாழவும் மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான், நீ மட்டும்தான், நீ மட்டும்தான். கட்டுனா உன்னை மட்டும்தான். புரியுதா? இது உன் மேல சத்தியம். என்ன சின்ன பொண்ணு, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நீ நினைக்கிறியா? மனசுக்குள்ள நேற்று ராத்திரியெல்லாம் எப்படி போராட்டமா இருந்துச்சு தெரியுமா? பாவம் அந்த மனுஷன் இம்பிட்டு நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அவங்க பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் என் புருஷன் கஷ்டப்படுவார் இல்லை? இருந்தாலும் நல்ல மருமகனை இத்தனை வருஷம் பேர் வாங்கிட்டோம். இப்போ இந்த கல்யாண விஷயத்தில் நான் ஏதாவது பேச்சு கொடுக்க போய் அவரை நான் செய்வேன், நீ எதுக்கு அப்படி பேசணுன்னு சொல்லி என்ன தப்பாக நினச்சிக்கு வரோன்னு என் மனசில் அம்பட்டு வேதனையாக இருக்கு தெரியுமா? 50 சவரன் எப்படி போட போறாருன்னு தெரியல. எனக்கு வந்த கோபத்துக்கு நானே 4 பேசி விட்டுருப்பேன். எங்க என் புருஷன் இருக்கானே சோடா புட்டி, ஏதாவது ஒன்று பேச விடுறானா வாயை மூடுன்னு நம்ம வாயை தான் மூடுறான். அவங்க வாயை கொஞ்ச நேரம் மூடி இருந்தானா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த அம்மா சொல்றது சரிதானே? நம்ம பிள்ளை என்ன அவங்க பையனா கடத்தினா? ஒன்றும் கிடையாது தானே. கடத்தினது இவன். ஆனால் இப்போ அந்த பையன் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான், அதனால கட்டி வைக்கணும்னா அந்த பையனுக்கு தான் கட்டுனாலும் கட்டுவேன், இல்லைன்னா என் பிள்ளை எப்படி பேசிடுவாங்க அப்படி பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பார்த்து விட்டுருச்சு இந்த அத்தை. பார்த்தீங்களா அக்கா?
இப்போ என்ன இந்த உலகத்தில் ஒருத்தரை பேசி முடிச்சு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறது, ஒருத்தரோட இதில் நிச்சயம் வரைக்கும் வந்து கல்யாணம் என்னதும் இருக்குது, பரிசம் போட்டு கல்யாணம் என்ன கல்யாணங்கள் இருக்குது, எத்தனையோ கல்யாணங்கள் அப்படி இருக்க தானே செய்யுது. நம்ம அண்ணியை எடுத்துக்கோங்க, அமுதா அன்னிக்கு வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம், கல்யாணம் பண்ணி புள்ளையே பிறந்துச்சு. அப்படி இருந்தும் இப்போ ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு தானே இருக்காரு. அந்த மாதிரி என்ன நம்ம உமாவுக்குன்னு ஒருத்தன் வராமையே போயிட போகிறான். என்னைய கேட்டால் அந்த கல்யாணம் வேணான்னு தான் சொல்லுவேன். இம்பிட்டு நகை போட்டு கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு புள்ள உண்டாயிருச்சுன்னா அதுக்கு தனியாக செலவு பண்ணணும், பிரசவ செலவு, காது குத்து செலவு, தாய் மாமை சீரு, லொட்டு லொசுக்குன்னு தொட்ட 90 கேட்பாங்க. கேட்டால் அவங்க பெரிய பணக்கார குடும்பம். இப்படி காலம் முழுக்க நீங்கள் கடன்பட்டு செஞ்சுக்கிட்டே இருங்க. இங்கே பாருக்கா, அலற புள்ள தான் பால் குடிக்கும். நீ இப்படியே வாயை திறக்காம இருந்தேன்னு வையி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அத்தை பாட்டுக்கு எல்லா செலவும் உன் தலையிலையும் மாமன் தலையிலையும் ஏற்றி வச்சிரும். என்னை கேட்டால் இந்த கல்யாணம் வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நீ மாமா கிட்ட பேசு. நம்ம பிள்ளை என்ன ஓடியா போணுச்சு? ஒன்றும் கிடையாது தானே. இப்படி அவன் கூட்டிகிட்டு போனால் கடத்திட்டு போனால் வந்தாச்சு, அம்புட்டு தான். இதுக்கப்புறம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உமாக்கிட்டேயும் இந்த மாப்பிள்ளை வேண்டாமா, வேற மாப்பிள்ளை பார்த்துக்குவோமா அப்படின்னு சொல்லி நம்மளும் பேசுவோம். அவள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற ஆளா? உங்கள் அம்மா காலில் விழுந்தது அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சாங்க. போதாத குறைக்கு 50 சவர நகை போடணும், அப்படி எப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லி அவகிட்ட காதில் போட்டோம்னா அவள் பாட்டுக்கு கல்யாணம் வேணான்றவா. மாமங்கிட்ட சொன்னாலும் சரி, அத்தைக்கிட்ட சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல. நம்மள உமா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவோங்க்கா. இல்லைன்னு வையி இருக்கிற வீட்டை விற்றுப்புட்டு இடத்த விற்றுப்புட்டு நாளைக்கு பிள்ளைய வச்சுட்டு எங்கே போவ? 1000 தான் நமக்கு பெற்றவங்க வீட்டில் எல்லாமே பண்ணுவாங்கத்தான். இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில் போனோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் பேய் கூட மதிக்காது. சொந்தம் பந்தம் எல்லாம் காசு பணம் இருக்க வரைக்கும் தான் நம்மளை மதிக்கும். காசு பணம் இல்லாமல் போணுச்சுன்னு வையி அம்பிட்டு தான். இப்பயே உன்னைய விட்டுட்டு காசு சம்பாதிக்கிறேன்னு அங்கே போய் உட்காந்துருக்க மனுஷன் எத்தனையோ நாள் பார்த்துருக்கேன். இங்கேருந்து வேலை பொழப்பக்க எடுத்துக்கிட்டு உன்னைய பார்க்கறதுக்கு ஓடி வர மனுஷன் இன்னைக்கு குடும்பத்துக்காக பிரிஞ்சு போய் அங்கிட்டு உட்காந்துருக்காரு. இனி இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுவிட்டு இனி வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? உமா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்துவோம், சரியா? சின்ன பொண்ணு பயமாக இருக்குது. சின்ன பொண்ணு, எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. நீ சொல்கிறது ஒரு பக்கம் சரியானு தோணுது, இன்னொரு பக்கம் உமா மனசில் ஆசையை காட்டிட்டு இப்போ இப்படின்னா என்ன பண்ணுறது? எக்கா, ஊர் தலைவர் பையனை பற்றி நீ சாதாரண ஆளு நினச்சிக்காத. அவங்க அம்மா கோடு போட்டால் தாண்ட மாட்டான். ஏன் இம்புட்டு விஷயம் நடந்திருக்குன்னு அவங்க வீட்டில் என்ன சொல்லாமே இருந்திருப்பாங்க? அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலுமே எங்கள் அம்மா கேட்ட நகையை போட்டுருங்கன்னு தான் அவன் சொல்லுவான், சரியா? அவன் நீ ஒன்றும் போட வேணாம், நீ கட்டின சிலையோட வேமான்னு சொன்னா அவங்க அம்மா திட்டுற திட்டுலேயே இவன் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்பான், சரியா? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நிறுத்துறோம், சரியா? இந்த அத்தைக்கு என்ன பேசிவிட்டு அது பாட்டுக்கு செவனேன்னு போய் சுடுகாட்டில் போய் படுத்துரும். அதுக்கப்புறம் நீ தான் பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் பிளான் போட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லி முடிச்சு விட்ருவான். அம்பிட்டு தான். அவன் என்ன இவனை விரும்பினாளா? அவன் தானே கையை எடுத்துக்கிட்டான், எல்லாம் பண்ணா. சொல்லி புரிய வைப்பான்.